நான் அதே நான் தான் உங்கள் நான் பகலில் பண்ணுற சோஷியல் மீடியா ஸ்டன்ஸ்லாம் வந்து சும்மா ஓகே இட் கேன் பி டன் பை எனிவன் ஓகே. ஏகே டீம்னு சொன்னேன், எத்தனை பேருக்கான்னு சொன்னேன்னா ஏகே டீம்லாம் ஒன்று எடிட் பண்ணுங்க. எல்லாமே அஸ்வினோட சிங்கிள் மேன் ஒர்க் தான். கார்டனிங் பண்ணி ஜிம் பண்ணி எல்லாமே கேஷ் நானே பண்ணி எல்லா ஸ்டன்ஸும் நேற்று ஃபுல் டே பண்ண ஸ்டன்ஸ் எல்லாமே நான் பண்ணது தான் ஓகேவா. அது வந்து யாரையும் பயன்படுத்துறதுக்காக கிடையாது, எல்லாரோட அந்த நம்பிக்கையை வந்து திருப்பி எடுத்துறதுக்காக. அஸ்வின் வந்து ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க ஜூனியர்ஸ், அவங்களுக்காக. அஸ்வின் வந்து ஒரு பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் நினச்சிட்டு இருந்தாங்க, அவங்களுக்காக தான். நான் யாரையுமே வந்து அடிக்கணும்னு நினைக்கல ஓகேவா. தொட்டு பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன், அதுவும் பெரிய பெரிய பவர் மட்டும் தான் தொட்டு பார்த்தேன் சரியா. ஸோ நமக்கு வந்து எப்பயுமே சொல்கிறத விட செய்கிறது தான் பிடிக்கும். அதனால் இதுக்கு மேலே இதை பற்றி பேசினா அசிங்கமாக இருக்கும் ஒரு சிலருக்கு. அதனால் அவங்களோட 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பாப்பாக்காகவும் 3rd இயர் MBBS படிக்கிற பையனுக்காகவும் தான் அங்கே அந்த விஷயத்தை விட்டு போனேன். இப்போ நான் பேசுகிறது என்னென்னா, சோஷியல் மீடியா இஸ் வெரி வெரி காமன் பிளாட்ஃபார்ம், எனி ஒன் கேன் டூ எனி திங் ஓகே. எனக்கு மணி வந்து சோஷியல் மீடியா வர தேவை இல்லை. ஆனாலும் சோஷியல் மீடியாவில் ஒரு 3 லட்சம் பேரை பார்க்க வச்சுருக்கேன் அப்படின்னா இட்ஸ் நாட் தட் யூ ஷுட் ஃபாலோ மீ, சப்போர்ட் மீ. எந்த சிப்ஸும் கிடையாது, எனக்கு தேவையான எல்லாமே கிட்ட இருக்குது. நேம், ஃபேம், மணி, பவர், இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே இருக்குது. அதை காட்டணும்னு அவசியம் எனக்கு கிடையாது, புரியுதா. ஆனால் ஏன் காட்டுறேன் அப்படின்னா, இதில் ஆல்ரெடி இருக்கவங்களாம் ஜெனுவினிட்டி இல்லை. நான் ஏன் என் தலைவன் கோட்டுக்கு வந்து அந்த கல்வி தந்தை ரீல்ஸை வந்து திருப்பி 2 அக்கௌண்ட்டில் போட்டேன் அப்படின்னா அந்த கண்டென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு மேலே ஏன் வந்து கோட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இஸ் ஆக்சுவலி கோட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அவர் பண்ண எல்லாமே சக்ஸஸ் தான், எல்லாமே ரெக்கார்டு தான். அது எல்லாருக்கும் ரீச் ஆகாமல் இருக்குது. எனக்கு வந்து இந்த சாரோட ஃபாலோவர்ஸ் 40,000 இருக்காங்க. அதில் எனக்கு ஒரு கோவம் ஆக்சுவலாக. சாரோட கண்டென்ட் விஷயமாக புக்ஸ் வைஸும் சரி, சர்ஜரி வைஸும் சரி, எல்லாமே நான் அவர் அப்சர்வ் பண்ண வாய்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவருக்கு அட்லீஸ்ட் ஒரு 100Kக்கு மேலே வியூஸ் இருக்கும் ஓகேவா. அப்போ எங்கே லேக் ஆகுதுன்னு பார்த்தா அவர் சைடில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த வழியில் வந்து கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது, இல்லை கரெக்டாக சேனலைஸ் பண்ண முடியல. ஹீ இஸ் வெரி வெரி பிஸி. ஸோ ஐ எம் a வெட்டி பர்சன், ஐ கேன் டூ இன் யூடியூப். ஸோ 26th அன்னைக்கு ஐ எம் பிளானிங் ஆஃப் putting a tribute video for my dear goat Sark. Okay guys, bye. நிறைய டைப்ஸ் லைனப்ஸ் இருக்குது சார்கிட்ட, அதெல்லாம் வழியில் பண்ணுறேன். இந்த 25 yearsல I have been with almost all kind of people of all professions. ஸோ இது வரைக்கும் நான் ஜெயின் நிறைய பேர் பார்த்துட்டேன், அவங்கள ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அங்கே வந்து இட்ஸ் நாட் அ பெய்ட் ப்ரமோஷன், ஐ பெய்ட் எவ்ரி ஒன் வித் ரெக்கார்ட்ஸ் ஓகே. அந்த ரெக்கார்டை ஃபஸ்ட்டு போட்டு தான் ஐ ப்ரமோட் them for their purpose, intention and genuinity.